ஹாய், வெல்கம் டு உசேன் ஆர்ட்டுகலாட்டா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மாமல்லபுரத்துக்கு தான். கடற்கரை கோயிலை சிறுசாக வச்சுருந்தாங்க. திரும்பி அப்படியே போனோம். போய் டிக்கெட் எடுக்கிறதுக்காண்டி டிக்கெட் கவுண்டரில் தான் டிக்கெட் எடுக்கணும். வாங்க டிக்கெட் எடுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். டிக்கெட் அவ்வளோதான் எடுக்க போகிறோம். நம்ம கிட்டே நெருங்கியாச்சு. நீங்கள் இந்தியனாக இருந்தீங்கன்னா 40 ரூபா, அதர்ஸாக இருந்தால் 600 ரூபா. சக்ஸஸ்ஃபுல்லாக க்யூவில் நின்று டிக்கெட்லாம் வாங்கியாச்சு. உள்ளே நாங்கள் குட்டி கேட்டில் தான் போனோம். பெரிய கேட்டில் போனால் எல்லோரும் திட்டுறாங்க. அப்படின்லாம் கிடையாதுங்க. இங்கேருந்து பார்த்தாலே உலக பிரசிப்புக்குப்பட்ட மகாபலிபுர கோயில் அப்படியே தெரியுது. போகிறோம் போயிட்டே இருக்கிறோம். கஷ்டப்பட்டு எப்படியோ போயிட்டோம் பாதி தூரத்துக்கு. இதுக்கு மேலே போக முடியுமாட்டே தெரில. கரெக்டாக மண்டை மேலே அடிக்குது வெயில். மண்டையில் இருக்க முடியெல்லாம் அப்படியே கருகிருச்சு. திரும்பி கிட்டத்தட்ட பாதி தூரத்துக்கு வந்துட்டோம். அப்படியே வாங்க நடந்து போகலாம். இந்த வேலியிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரே பீச்சாக இருக்குது. இருங்க, அந்த பீச்செல்லாம் பாருங்கள். நைட் பிஸ்னஸ் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஜன்னல் வழியாக குக்கும்பரெல்லாம் விற்றுட்டு அவங்கள்ட்ட மாங்காய், குக்கும்பரு, தர்பூசணிலாம் வாங்கணும். திரும்பி சரி சூப்பராக இருந்துச்சு பீச்சு. இதில் தான் பட்டர் வால் இருக்குன்னு ஓடி வந்து பார்த்தா எதுவுமே இல்லை, கல் தான் இருக்குது. வெறியாச்சு போச்சு நமக்கு. திரும்பி கீழே போய் பார்த்தா என்னமோ அண்டர் கிரவுண்ட் பேசேஜ்லாம் போகுது. இந்த காலத்திலே அறிவை யூஸ் பண்ணி கட்டிட்டாரு போல. திரும்பி கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது இம்மா பெருசாக இருக்குண்டே. திரும்பி நிறைய பேர் இருந்தாங்க, ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் 5 ஃபோட்டோ எடுத்தோம். திரும்பி போனோம், பார்த்தோம், நல்லா தான் இருந்துச்சு. திரும்பி அங்கே உட்காந்து 2 ஃபோட்டோ 5 ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். ஸ்க்ரீனில் வரதில் இந்த ஃபோட்டோ தான் நாங்கள் எடுத்தோம். திரும்பி நடந்து போயிட்டே இருந்தோம். வந்துருச்சு. எல்லோரும் பார்த்தாங்க ஊற்று உள்ள அலோடு அப்படின்னு நினச்சோம். பார்த்தா தான் ஊற்றிக்கிச்சு நாங்கள் நினச்சது. திரும்பி வாங்காங்க, அதுக்குள்ளே போகலாங்க. திரும்பி கோயிலாக கிட்டத்தட்ட 3 ரவுண்ட் அடிச்சிட்டோம். ரவுண்ட் அடிச்சும் உள்ளே என்ன இருக்குன்னு தெரில. உள்ளே ஒரே இருட்டாக இருக்குது. திரும்பி எங்கே என்னமோ சிலை வச்சுருந்தாங்க. அதில் பாதி பீஸை காணோம். அதில் உட்காந்து 4 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அது பின்புறம் வந்து பார்த்தோம். பின்புறத்தில் எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுவும் எதுவுமே தெரில. எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு, ஆனால் வீடியோவில் தெரிஞ்சிருக்காது. இதுதான் கடற்கரை கோயில். இதில் ஒரு 5 ஃபோட்டோ எடுத்தோம். நல்லா தான் இருந்துச்சு. வெயில் தான் மூஞ்சி சுருக்கிருச்சு. திரும்பி அப்படியே வெளில நடந்து போய் பட்டர் வால் இந்த வாலெல்லாம் பார்க்கலாம்.
நாங்கள் எடுத்த டிக்கெட்லேயே அப்படியே எல்லாமே பார்க்கலாம். அதில் இதுதான் அந்த அர்ஜுனர் தவம் செஞ்ச குகை. குகையில் நிறைய கல்வெட்டுலாம் வச்சுருந்தாங்க, பார்த்தோம், நல்லா தான் இருந்துச்சு. அர்ஜுனா கேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். செமையாக செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்ம ஒன்றால் எதுவுமே எடுக்க முடியல. அப்படியே அதே பார்த்து சுற்றிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் பார்க்குறது பட்டர் பாலு. வெயில் அடிக்குதுன்னு கீழே எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அது என்னைக்கு உருண்டு போய் உழுவ போகுதுன்னு தெரில. கிருஷ்ணன் பட்டர் பாலுங்கிறாங்க, ஏன்டே தெரில. தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கங்க. அதை போய் பட்டர் பாலெல்லாம் தூக்கலான்னு நினச்சோம். சரியான கூட்டம். நடந்து போகிறதுக்குள்ளே பாதி உசுறு போச்சு. போனீங்கன்னா ஆட்டோவை புக் பண்ணிடுங்க. ஆட்டோ புக் பண்ணுறது பெஸ்ட்டு. மகாபலிபுரத்தில் நாங்கள் இவ்வளோ தான் பார்த்தோம். அடுத்த வாரம் இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.